ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 381வது நாமா திருப்பெயர் வேணுபானையே நமஹா. புல்லாங்குழல் பிடித்த கையோனுக்கு நமஸ்காரம். வேணு மூங்கிலினால செய்யப்பட்ட புல்லாங்குழலை பிடித்த, பாணி கையை உடையவன். சாஸ்தா குழலூதர வேணுகோபாலனுடையதான ஸ்வரூபமாக இந்த நாமாவானும் சொல்லப்பட்டதாக இருக்கு. இதுல யோக சாஸ்திரத்துல இந்த குண்டலினியான சக்தியானவள் அநாகத சக்கரம்னு ஹிருதயத்துக்கிட்டக்க வரும்போது 10 விதமான துவனி கேட்கும்னு சொல்லப்படுறது. அதை தசத்வனி அப்படின்னு யோகசாஸ்திரங்கள் வர்ணிக்கிறது. அதுல மிருதங்கம், வீணை, வண்டு, புல்லாங்குழலையும் சொல்லப்பட்டதா இருக்கு. இந்த புல்லாங்குழலுக்கு பெரிய மகிமை என்ன அப்படின்னு கேட்டா, அக்னியினுடைய சம்பந்தம் மூங்கிலுக்கு இருக்கு. ஏன்னா வேதம் ஆக்கூரூபம் கிருத்வான்னு அக்னியை பத்தி, அக்னி கோச்சுண்டு போயிட்டார், கோச்சுண்டு போன காரணத்தினால அவரை தேவதைகள்லாம் தேடுறா அப்படின்னு ஒரு தனி சரித்திரம் வேதத்துல வருது. அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த புல்லாங்குழல அந்த அக்னியினுடைய இது தெரியும், எரிஞ்சதான அந்த தன்மை தெரியும் மூங்கில்ங்கிற காரணத்தினால. மூங்கில் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டதான ஒண்ணு. இந்த வேணுன்னு சொல்லக்கூடியதான இந்த மூங்கில் இருக்கே, தண்டத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. சுவாமியே வேணுவனம் அப்படின்னு சொல்லி சீர்காழிக்கு வேணுவனம்னு பேர். சுவாமி அங்க அதுக்கிட்ட தான் அதுலேருந்து தான் இருக்கார். அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த புல்லாங்குழல்ங்கிறது ரொம்ப முக்கியமா யோகசாஸ்திரத்தினுடைய தன்மையாகவும் மூச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதான ஒரு விஷயமாகவும் அமையிறது. ஏன்னா பிராணாயாம பலம் இருந்தா தான் இந்த புல்லாங்குழலை இசைக்க முடியும், அதுல ஒரு ஸ்திரமா இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுனால இந்த புல்லாங்குழனுடைய இதை பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய கோபாலனுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கு. சேக்கிழார் பெரிய புராணத்துல சரித்திரத்துல, ஆனாயநாயனார் சரித்திரத்துல அவர் தன்னுடையதான புல்லாங்குழல ஊதி எல்லா விதமான மிருகங்கள் இல்ல சராச்சரமான இந்த ஜகத்தையே சித்து அச்சித்து, அசையறது அசையக்கூடாதது எல்லாத்தையுமே வசம் பண்ணினாராம். அதுலேயே பகவான பஞ்சாட்சரத்தை வச்சு ஓதினாராம். ஏன்னா வேதத்தினுடைய சாரம் பஞ்சாட்சரம் தான். பஞ்சாட்சரம் இல்லை, சிவாராதனம் இல்லை, விபூதி ருத்ராட்சம் இல்லைன்னா மற்ற எதையும் சொல்லல சாஸ்திரங்கள்லாம். அப்படி இருக்கிற காரணத்தினால பஞ்சாட்சரத்தை வச்சு அதை பண்ணாராம். உடனே சுவாமி பரம கிருபாடுவான பகவான் ரிஷபத்து மேல ஏறி அவருக்கு அனுகிரகம் பண்ணார்னு சேக்கிழார் பெரிய புராணத்துல சொல்றார். அப்படி இருக்கிற காரணத்தினால இந்த புல்லாங்குழலை ஊதக்கூடிய கோபாலனுடைய உருவா இருக்கக்கூடியவர் யோகசாஸ்திரத்திலையும் அதே நேரத்துக்கு விசேஷமா பகவானுடையதான ஒரு தன்மையை காட்டக்கூடியது புல்லாங்குழல். ஏன்னா இப்போ குருவாயூருக்கெல்லாம் போனோமானா ஓடக்குழல்னு அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய தரிசனம் ரொம்ப விசேஷம். இதுல சங்கத்துக்கு இந்த புல்லாங்குழலுக்கு இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை, சங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை நாச்சியார் இதுல சொல்றா, திருமொழியில சொல்றா. அதாவது பகவானுடைய அந்த அதரம் வேற யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு தான் அந்த சுவை இந்த சங்கத்துக்கு மாத்திரம்தான் கிடைச்சிருக்கான். அதே ஸ்தானம் புல்லாங்குழலுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இப்படியான மகிமை உடையது இந்த புல்லாங்குழல்னு சொல்ற காரணத்தினால பகவானோட எப்பவும் அவினாபாவ சம்பந்தமா பிரியாம இருக்கு. சுவாமி நிறைய இடங்கள்ல அது இடுப்பிலே வச்சுட்டு இருக்கிறதா இருக்கு. கிருஷ்ணர் எப்பவும் கையில புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பார்னு இருக்கிற காரணத்தினால இது யோகசாஸ்திரத்தினுடைய பெரிய அடையாளம். அதை வச்சுட்டு இருக்கக்கூடியதான கோபால ரூபியாவும் யோகசாஸ்திரத்தினால அடையக்கூடிய யோகிகள்னால தியானம் பண்ணக்கூடிய மூர்த்தியாவும் அந்த புல்லாங்குழலுடைய ஓசையை கேட்க வைக்கிறவராகவும் அந்த புல்லாங்குழலை இசைக்கிறவாகவும் இருக்கக்கூடியதான யோகசாஸ்திராவாகவும் இருக்கக்கூடியவர் இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.